இது வந்து 2025 நடந்த குரூப் 4 கொஷின்ஸ் பாருங்கள். கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர்கள் வரிசை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் இருந்திருப்பாங்க? சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. எப்போனா 1952 62 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. 1962 1963 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1963 67 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. முதலமைச்சரும் பதவியையும் நிதி அமைச்சர் பதவியும் அவரே தான் பார்த்துருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா இருந்திருப்பாரு. 1967 69 வரைக்கும் அண்ணா இருந்திருப்பாரு. 1969 அண்ணா வந்து இறந்துருவாரா? அப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு மாதவன் அப்படிங்கிறவர் வந்து சில காலம் மட்டும் பார்த்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் மதியழகன் அப்படிங்கிறவர் வந்து 1969 1970 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்து 1971 1976 வரைக்கும் இருந்திருப்பாரு. அப்புறம் திரும்ப எப்பலாம் இருந்திருப்பாருன்னா 1989 1990 வரைக்கும் 91 வரைக்கும் இருந்திருப்பாரு. 1996 2001 வரைக்குமே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 76க்கு அப்புறம் நாஞ்சில் மனோகரன் அப்படிங்கிறவர் வந்து 1977 80 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் வந்து 1980 88 இருந்திருப்பாரு. இப்ப திரும்ப எப்ப இருந்திருப்பாருன்னா 1991 96 வரைக்கும் இருந்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் சி பொன்னையன் அப்படிங்கிறவர் வந்து 2001 2006 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அன்பழகன் வந்து 2006 2011 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் வந்து 2011 2017 வரைக்கும் இருந்திருப்பாரு. திரும்ப எப்ப இருந்திருப்பாருன்னா 2018 2021 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் வந்து சில மாசம் மட்டும் இருந்திருப்பாரு. எப்பனாக்கா 16 பிப்ரவரி 2017 21 ஆகஸ்ட் 2017 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறவர் வந்து 2021 2023 வரைக்கும் இருந்திருப்பாரு. இப்போ வந்து தங்கம் தென்னரசு அப்படிங்கிறவர் வந்து 2023 இப்போ வரைக்கும் வந்து அவர் இருக்காரு. இந்த வரிசை போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 நெடுஞ்செழியன் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் பழனிவேல் தியாகராஜன் வருவாரு. அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு இப்போ உள்ளவர். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து சி தான் வந்து இது கரெக்டான ஆன்சர்.